இன்றைய தினமலர் செய்தியில் கோவையில் பாட்டிலால் அடித்து சிறுவனை கொலை செய்த நண்பர்கள் 2 போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் மோரிஸ் கார்னர் பகுதியில் ஏசி எந்திரத்திற்கான கேஸ் நிரப்பிய போது சிலிண்டர் வெடித்து ஒருவர் பலி, 5 பேர் படுகாயம். தெற்கு போலீசார் விசாரணை. கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டம் குடகு துபாரே யானைகள் முகாமில் 2 யானைகள் இடையே ஏற்பட்ட சண்டையில் பெண் சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்தார். டில்லி நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம். மகாராஷ்டிராவை சேர்ந்த பயிற்சி நிறுவனத்தின் உரிமையாளர் சிவராஜ் ரகுநாத் மோடே கோன்கரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். உத்தரப்பிரதேசம் நொய்டா வரதட்சணை கொடுமை, இளம்பெண் தற்கொலை. கர்நாடகா பெங்களூரில் குத்தகைக்கு வீடு பிடித்து தருவதாக கூறி 200 கோடி ரூபாய் மோசடி செய்த ஸ்டீஃபன் ராஜை போலீசார் தேடி வருகின்றனர். ஏற்கனவே ஒரு மோசடி வழக்கில் கைதானவன் ஜாமீனில் வந்து அட்டகாசம். தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களை தனியாரிடம் ஒப்படைக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்து முடிவில் உயர்நீதிமன்றங்களை அணுகி நிவாரணம் பெறும்படி கூறியுள்ளது. உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் அருமையான நழுவல். ஏஐ தொழில்நுட்பம், வர்த்தகம், கலாச்சாரம் பரிமாற்றத்தில் ஸ்வீடன் நாட்டுடன் இணைந்து செயல்பட இந்தியா முடிவு. மதுராந்தகத்தில் 2000 ஏக்கரில் சர்வதேச நகரம் நிலம் எடுப்பு பணி விரைவில் தொடக்கம். தூய்மை பணியாளருக்கு உணவு வாங்கியதில் 67 லட்சம் ரூபாய் பாக்கி. மாநகராட்சி மீது அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாய்களின் கட்டுப்பாட்டில் மணிப்பாக்கம். ஷிப்ட் போட்டு துரத்துவதால் மக்கள் பீதி. படப்பை கானா பாடகர்கள் கொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க 4 தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். வணக்கம்.